ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் வாழ்வில் நல்ல விஷயம் நடக்கும் என்று எப்பொழுதுமே தீர்க்கமாக என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் நடத்தி வைப்பேன், கவலைப்படாதே. உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், இந்த சாயி தேவாவின் ஆசிர்வாதத்தோடு. இப்பொழுது மன அமைதியாக இரு. வெற்றியை பற்றி கவலை கொள்ளாதே. நான் உன்னோடு இருப்பதே மிகப்பெரிய வெற்றிதானே. உன்னுடைய தனிமையை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. இப்பொழுதுதான் உன் சாயி தேவாவோடு நீ இன்னும் நெருக்கமாக பழக முடியும், என்னோடு முழுமையாக பேசவும் முடியும். எனவே தனிமையை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும் மங்களமான செய்தியை உன் சாய் தேவா கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய போராட்ட வாழ்க்கைக்கான மாறுதல்களுக்கான நேரம் இதுதான். நீ மனமுருங்கி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கான பதிலை நான் நிச்சயமாக உனக்கு அளிப்பேன். பயப்படாதே, கலங்கி நிற்காதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. எல்லாமே கூடிய விரைவில் விடை பெறும். அதுவரை மனதை போட்டு அலைக்கழித்து கொள்ளாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற பயத்தில் குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்று எழுதப்பட்டது, உன் வாழ்க்கைக்கு இதுதான் என்று தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கான நற்பலன்கள் எல்லாமே உன்னை வந்து சேரும். தேவையில்லாமல் நீ வருத்தப்படுவதாலோ குழம்புவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. என் மேல் நீ வைத்த பக்தி உண்மையானது. அதை நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்மேல் முழு பாரத்தையும் வைத்துவிட்டு உன் மனதை போட்டு நீ இப்படி குழப்பிக் கொள்வதால் எந்த பயனும் ஆகப்போவதே இல்லை. கவலை எதற்கு உனக்கு? என்னுடைய மகிமைகளை கண்ட பிறகும் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் வேதனையும்? உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இந்த மனக்குழப்பம்? உன் கடந்த கால பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் கடந்த காலம் எப்படி வேணுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய எதிர்காலமும் வருவது வந்துதான் தீரும். ஆகவே உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. உன் வாழ்வு இந்த நிமிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் சிந்தித்து கொண்டே இரு. அதைவிட நீ சிந்திக்க வேண்டிய எதுவுமே தேவையில்லாத விஷயம்தான். வருவது வந்துதான் தீரும். உன்னை விட்டு செல்வது சென்றே தீரும். நீ யோசிப்பதாலோ அதிகமாக சிந்தனை செய்வதாலோ எதுவுமே உன் வாழ்வில் மாறப்போவது அல்ல. வாழ்க்கையில் முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக அந்த தோல்விகளையே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடக்கூடாது. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. தோல்விகளை சந்திக்க சந்திக்கத்தான் மனம் தெம்பாகும். அத்தனையையும் எதிர்த்து நின்று போராட ஒரு தைரியம் உன் மனதில் வரும். தைரியமாக எப்பொழுதும் எங்கும் செல்ல முடியும். இதனால் வெற்றியையும் எளிதாக அடைந்துவிட முடியும். எனவே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு வரும் அத்தனை போராட்டங்களையும் நேர்மறையான கண்ணோட்டத்தோடு எதிர்த்து நின்று பார். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நிறைய பேர் சோம்பேறித்தனத்துடன் கவனக்குறைவோடு எதை பற்றியும் கவலையே இல்லாமல் இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு நினைப்பும் இல்லவே இல்லை. அப்பொழுது அந்த நொடி போகிறதா என்று அதையே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். எதை பற்றியும் அதிகமாக சிந்திப்பதே இல்லை. இதனால் அவர்கள் எந்த ஒரு பெரிய பாராட்டையும் பெறப்போவதும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால்
தோல்வி அடைந்து விட்டால் மட்டும் அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு மனதை தளர விட்டு கொண்டு வாழ்க்கையை வீணாக்குவது வீணான செயல் என் பிள்ளையே. அவ்வாறு இல்லாமல் மனதை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். அடைய வேண்டிய இலக்கை மனதில் மட்டும் நிரந்தரமாக வைத்துக்கொள். அந்த இலக்கை அடைவதற்காக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டே இரு. எல்லாமே நீ இப்படி நேர்மறையாகவே சிந்தித்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவதோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைமைக்கு நிச்சயமாக நான் உன்னை அழைத்து செல்வேன். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான் தேவையில்லாமல் உன் மனம் சஞ்சலப்பட்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று கூட தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்குகிறாய். உன்னுடைய கடந்த காலத்தை நீ எவ்விதமாக பார்க்கிறாயோ அதுவே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாகவே இருக்கும். நீ உறங்கிக் கொண்டே இருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடியதற்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ உழைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிம்மதியாக ஒரு நிமிடம் கூட உன்னால் உட்காரவே முடியாது. யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அவரவர் விருப்பம் அது. அவரவர் விருப்பத்தை உன் விருப்பமாக நீ மாற்ற இயலாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. அவரவர் வாழ்க்கைக்கென்று அவரவர்க்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்வார்கள், நடந்தும் செல்வார்கள். அமைதியாக இருந்துவிடு. காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலம் மாற மாற கருத்துக்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உப்பும் சர்க்கரையும் வெள்ளை நிறத்தோடுதான் இருக்கிறது. ஆனால் ஒன்றின் சுவை மற்றொன்றிற்கு எதிரானது. அதே போல அனைவரையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யாரையும் முழு மனதாக நம்பிவிடாதே. உன்னை போல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழக்கூடாது. உன்னை போல் மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சுலபமாக எண்ணிவிடவும் விடாதே. எல்லோரும் அவரவர்க்கென்று தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உன் அன்பை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனரா என்பதை தெரிந்த பிறகுதான் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உறவு உனக்கு சுமூகமாகவே செல்லும். சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் குணாதிசயம் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே குறியாக இருக்கும். அந்த உறவை மறந்தும் கூட உன் வாழ்க்கையில் உட்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. மற்றவர்களோடு சந்தோஷமாக இருப்பது எப்படி, அவர்கள் குணாதிசயங்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது எப்படி என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உனக்கு எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றிதான். நான் கூறும் அனைத்தும் உனக்கு நல்லதற்காகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்துக்கொள். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் நல்ல திருப்பத்திற்காக காத்திருக்கும் உனக்கு இந்த மங்களகரமான நாளில் விபரீத ராஜயோகம் உண்டாகப் போகிறது. நாளைக்கு நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. ஏன், யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த நாளை சந்தோஷமாக வரவேற்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்வு நம் வசமாகும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து வாழ ஆரம்பித்தால் அந்த நிமிடமே உன் சந்தோஷம் உன்னை விட்டு போயே விடும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய், நம்பிக்கையாக செய். நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது உன் வாழ்வில் வந்து சூழும். அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷம் காத்திருக்கும், காத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பாவும்
அந்த நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன், கவலையே படாதே. உனக்கு ஒன்று தெரியுமா? தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகள், சொல்லவே முடியாத வேதனைகள், தீர்க்கவே முடியாத சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்து அடக்கி வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே சந்தோஷமாக புன்னகைத்து வாழ்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். மற்றவர்களுக்காக உள்ளே அனைத்தையும் அழுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தும் கொண்டிருக்கிறார்கள் பல பேர். எப்பொழுதுமே சந்தோஷத்தை போய் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் நேரத்தில் உன் சந்தோஷத்தை நீ தொலைக்கி விடுகிறாய் என்பதை புரிகிறதா உனக்கு? உன்னுடைய சந்தோஷம் உன்னில்தான் இருக்கிறது. அதை மற்றவர்களிடம் போய் தேடாதே. நீ தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் நல்லதை செய்ய முயற்சித்துக் கொண்டே இருந்தோமேயானால் நமக்கான நல்லது நிச்சயமாக நம்மை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையை எது வந்தாலும் இழந்து விடாமல் தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி காட்டுவேன். காலமும் நேரமும் போய்க்கொண்டேதான் இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. அதுவும் இப்பொழுதிருந்தே செய்ய ஆரம்பி. காத்திருக்காதே. காலத்திற்கும் நேரத்திற்கும் நல்ல காலம் வரும், நல்ல நேரம் வரும். அந்த நேரத்தில் நாம் இதை செய்யலாம் என்று நீ ஒதுக்கி வைத்தால் அந்த நேரம் வராமலே போய்விடும். காத்திருக்காதே. எதற்காகவும் செய்து கொண்டே இரு. நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் சர்வ நிச்சயமாக. முயற்சி இல்லாமல் நம்பிக்கையே இல்லை. உன் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராகிவிட்டாயானால் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை. நமக்கு இருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாரிடம் சொல்லலாம், யாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதானே உன் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ மற்றவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேயானால் அந்த விஷயம் பல கோணங்களில் பார்க்கப்படும். அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு நன்மை செய்கிறேன் என்று செய்ய வருபவர்கள் செய்யும் ஏதாவது ஒரு செயலானது உன்னை மேலும் ஒரு சிக்கலில் மாட்டி வைத்துவிட்டு நீ தவிக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிட்டால் பொழுது நீ என்ன செய்வாய்? எனவே யாரிடமும் உன்னுடைய மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்ல நினைக்காதே. அதை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே மிகவும் நல்லது. நான் தான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. உன் வேதனையையும் குழப்பத்தையும் மனக்குமுறல்களையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனாலும் அதையே நினைத்து கொண்டு எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா? அல்லது உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகள் தான் உன்னை விட்டு விலகிவிடுமா? எதுவுமே மாறப்போவதில்லை. எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். உனக்கு வரும் ஆபத்துகளை தடுத்து நிறுத்த உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. சரியான கால நேரம் வரும் பொழுது உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நன்றாக சிந்தித்துப் பார் பிள்ளையே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தேடி நீ ஓடாதே. சந்தோஷத்தை யாரிடமும் போய் தேடாதே. அது உன்னில்தான் இருக்கிறது. மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை தேடி வரும்.
நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் மாறி உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகப் போகிறது. உன் கையில் நீ எதிர்பார்ப்பதை விட பல 100 மடங்கு நல்லதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? அப்படியென்றால் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகிப்போன பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் நேரம் இது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, மனநிறைவோடு இரு. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. இருப்பதை வைத்து சந்தோஷமாக எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நன்மை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன், நிச்சயமாக சேர்ப்பேன். சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. என் பாதத்தில் அனைத்தையும் வந்து கொட்டிவிடு. ஆக வேண்டிய காரியத்தை நீ பார்த்துக்கொள், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி மறந்தவர்களை நினைத்து நிம்மதி இழக்காதே. அவர்களை நினைத்து உன் மனதை வீணாக ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? நிம்மதி கிடைக்கும் இடம் எங்காவது உண்டா என்று யோசிக்கிறாயா என் கண்மணியே? செல்வம் செல்வாக்கு உள்ள மனிதர்கள் எல்லோரும் எங்காவது நிம்மதியாக இருக்கிறார்களா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களைத்தான் பார்க்கிறோம். நீ பார்க்கிறாய், சில மனிதர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு இருப்பார்கள். திருப்தியடையாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதனிடம் கண்டிப்பாக மன நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எது உனக்கு கிடைக்கிறதோ, எது உனக்கு நிலைக்கிறதோ, எது இறைவன் உன் கைகளில் கொடுக்கிறாரோ அதை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியாகவே இருக்கும். நன்றி மறந்து, நீ செய்த நன்றியை மறந்துவிட்டு சென்றவர்களை நினைத்து நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? வேதனைப்பட்டு உன் மனதையும் நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். உன்னில் இருக்கும் உன் சாயப்பாவையும் மனவேதனை பட வைக்கிறாய் குழந்தையே. பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால்தான் நன்றாக தூக்கம் வரும் என்பதை புரிந்து கொள். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நடந்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் சோகமும் வேதனையும் சோதனையும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் வாழ்க்கை அவரவர் செய்த கர்ம வினைகளின்படிதான். இன்பமும் துன்பமும் மாறி மாறி அவர்களுக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள யாருமே நிரந்தரமான நிம்மதியாக இருந்து விடுவதும் இல்லை, நிலையான நிம்மதி பெற்றவர்களாகவும் இருந்து விடுவதும் இல்லை. யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தால் நிம்மதி அடைந்து விடுகிறார்கள். நிம்மதி என்பது நோய்களாலும் பணப்பற்றாக்குறை அல்லது வறுமையால், குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால், உறவுகளால், நண்பர்களால் நியாயமாக நடக்க வேண்டியவைகள் உரிய நேரத்தில் நடக்காத காரணத்தினால், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் ஏமாற்றம் தருவதால் என்று ஏதோ ஒரு காரணத்தால் பறிபோகி இருக்கலாம், பறிபோகவும் செய்யலாம். நிம்மதியின் இன்னொரு பெயர்தான் கவலை. கவலையை தரும் துன்பம், துயரம், துக்கம் எல்லாம் நமக்கு பிரச்சனைகளால் தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து நடந்து கொள் என் கண்மணியே. உடனடியாக தீர்வு தேவைப்படும் நிலைமையைத்தான் பிரச்சனை என்று சொல்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கவலை எப்படி இருக்கும்? கவலையே இருக்காது. கவலை இல்லை என்றால் தானாகவே மனதில் நிம்மதி ஏற்படும். எனவே பிரச்சனைகள் வரும், பிரச்சனையை பார்த்து பயந்து விடாமல் அதை எதிர்கொண்டு போராடு. கவலை உன் மனதிலிருந்து நீங்கிவிடும். கவலை நீங்கிவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும்.
உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே. உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சென்றதால் அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு லாபம்தான். ஒரு முறை ஒரு சீடன் குருவிடம், குருவே, எனக்கு நிம்மதி வேண்டும் என்றாராம். குரு அவனிடம், அப்படியென்றால் தியாகம் செய் என்று சொன்னாராம். எதை குருவே என்றான் சீடன். எண்ணங்களை தியாகம் செய், அதாவது கவலைகளை உருவாக்கும் எண்ணங்களை என்றாராம் குரு. உடனே சீடன், கவலைகள் பிரச்சனைகள் தான் உருவாக்குகின்றன என்று சொல்லி இருக்கிறீர்கள் குருவே, பிரச்சனைகளை எப்படி இல்லாமற் செய்வது என்றானாம். உன்னுடைய தேவைகளை குறைத்துக்கொள், பிரச்சனைகள் குறைந்துவிடும் என்றாராம் குரு. பிரச்சனைகளே இல்லை என்றால் கவலையே இருக்காது, கவலையே இல்லை என்றால் அப்புறம் எல்லாமே நிம்மதிதான் என்றாராம். சீடன் தனிமையில் எவருடைய தொல்லையும் தொந்தரவும் இன்றி நிம்மதியாக இருக்க எண்ணி காட்டுக்கு போய் ஒரு சிறிய குடில் அமைத்து கொண்டு அங்கே தவம் செய்து கொண்டிருந்தானாம். அவன் கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி கொண்டிருக்கும் வேளையில் சில எலிகள் அவன் மேல் ஏறி ஓட ஆரம்பித்தன. அவற்றை கொல்வதற்காக ஒரு பூனையை வாங்கி வளர்த்தான் சீடன். பின்பு பூனைக்கு உணவாக பால் கொடுக்க ஒரு பசு வாங்கினான். பசுவை பராமரிக்க ஒரு பெண்ணை நியமித்தான். சில நாட்களில் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தவும் ஆரம்பித்தான். நிறைய குழந்தைகள் பிறந்தன. இப்பொழுது குடிலை பெரிதாக கட்டி அதில் அவன் உருவாக்கிய நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். உண்மையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பிரச்சனைதானே. அவனுடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவனுக்கு எந்த நிலைமை நிச்சயம் ஏற்பட்டிருக்காது. நிம்மதியை குலைக்கும் கவலையின் ஆணிவேர் பிரச்சனைகள். பிரச்சனைகளை குறைக்க இறுதியில் இல்லாமல் செய்து நிம்மதியை பெற நாம் சிலவற்றை செய்தேதான் ஆக வேண்டும் என்றாராம் குரு. என் அன்பு பிரியமே, நீயும் உன்னுடைய தேவைகளை குறைத்துக்கொள். பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். உன் கவலைகளும் குறைந்துவிடும். உன் கவலைகள் குறைந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை நினைத்து மனம் வருந்தாதே. உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களை நினைத்து வருந்தாதே. கவலை கொள்ளாதே, நிம்மதி இழக்காதே. நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினால், நீ தைரியமாக உன் வாழ்க்கையில் முன்னேறினால், நீ வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்றால் அதுவே அவர்களுக்கு தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். அதை செய். எல்லோரும் உன்னை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். வீர நடை போட்டுக்கொண்டு வெற்றியை பிடிக்க எழுந்து நடந்து கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பேன் குழந்தையே. வீணாக முடிந்ததையும் இழந்ததையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நினைத்து மனம் குழம்பாதே, நோகாதே. உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் உன் சாயப்பாவையும் வேதனைப்படுத்துகிறாய். நீ கவலைப்பட்டால் உன் சாயப்பாவிற்கு வேதனையாக இருக்கும் என்று உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா? என் தங்கமே, அப்பா சொல்வதை கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. எப்பொழுதும் நிம்மதியாக இரு. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. பொறுமையாக இரு. சோம்பேறியாக எப்பொழுதும் இருக்காதே. சோம்பேறிகளின் வாழ்க்கை தேய்பிறையாக தேய்ந்து கொண்டே போகும். மனம் வருந்தி கொண்டு அன்றாடம் செய்யும் வேலைகளை கூட செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உழைப்பே உயர்வு, உழைப்பு மட்டுமே உன்னை உயர்த்தும் என்ற நம்பிக்கையோடு அன்றாடம் செய்யும் வேலைகளோடு உன்னுடைய உழைப்பையும் சேர்த்து உழைத்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய். வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்து விடுவாய். உன் சாயப்பாவோடு சேர்ந்து அந்த வெற்றி கனியை மிக சுலபமாக ரசிக்கலாம், சுவைக்கலாம். உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாக மாறப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் சொல்கிறேன், என்னை நம்பு. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி,
போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது.